டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸஸினுடைய டெக்னிக்கல் மூவ்மெண்ட்டை பற்றி ஸ்டடி பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய வைடர் ரேஞ்சாக போயிட்டு இருக்கிறதுனால ஒன்று இந்த சப்போர்ட் லைனை ரீச் பண்ணுச்சுன்னா ஒரு சப்போர்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். சிமிலர்லி இந்த ஹரிசாண்டல் லைனை ரீச் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ட் எதிர்பார்க்கலாம். தென் அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தர் ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு அடுத்ததா இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்விங் ஹை, தென் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் இருக்குது. இந்த ஜோன் நம்ம எப்போவோ மார்க் பண்ணது தான், பட் திரும்ப இப்போ ரீட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா அது அக்யூரேட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஜோன் தான் அடுத்த ரெஸ்டாரண்ட் நமக்கு இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சஸ்ல ஏதாவது ஒரு ரேஞ்ச் பிரேக் ஆகணும். அதாவது ஒன்று சப்போர்ட் பிரேக் ஆகணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு 3 ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதில் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான செல்லிங் ஜோன்ஸ். இதை நான் வந்து எப்போ மார்க் பண்ணது. சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிமாண்ட் ஜோன் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு சப்போர்ட் ஜோன் தான். பட் அது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக மார்க்கெட் அதை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த ஜோனை தான் நம்மளுக்கான அடுத்த கட்ட சப்போர்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல ஒரு ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் சைடில் ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட்டையும் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ஹரிசாண்டல் சப்போர்ட்டுக்கு பக்கம் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு லாஸ்ட் 3 டேஸாக இன்னைக்கும் சரி லாஸ்ட் 2 நாட்களாக வந்த மூவ்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனுடைய ஹை அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது ஹை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஆகும், லோ வந்து ஒரு சப்போர்ட் ஆகும். இந்த ஜோனுக்குள்ளேயே டிராவல் ஆகுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க. சின்னதாக ஒரு பிரீச், ஒரு மைல்டு பிரீச் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சைட்லையும் டாப் சைட்லையும் நடக்குது. ஸோ கிளியராக நம்ம மார்க் பண்ண அந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜோனை நான் எப்போ மார்க் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நம்ம செப்டம்பர் 2025 இருக்கோம். இதை நான் மார்க் பண்ணது எப்போ அப்படின்னா செப்டம்பர் 2024, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்போ ஒரு ரேஞ்சை சூஸ் பண்ணி மார்க் பண்ணியிருந்தேன். அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இன்னைக்கு லாஸ்ட் 3 டேஸுக்கான ஒரு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டாக மாறிருக்கு. காரணம் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செல்லிங் ஜோனாக இருந்துச்சு. அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அது நம்மளுக்கு டிமாண்ட் ஜோனா மாறணும். அதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அது நமக்கு கிளியரா சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க செல்லிங் ஜோன்ஸ் அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க என்னுடைய ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். என்னுடைய நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் வித்தின் இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஸ்டார்ட் ஆக போது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டா இந்த வீடியோடைய கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க தாராளமாக என்னுடைய ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்றேன். அடுத்ததா ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4th செப்டம்பர் அன்னைக்கு நான் வந்து இண்டிகேட் பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறம் நான் வீடியோ கொடுக்கல. 4th செப்டம்பரே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். கிளியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியே ஃப்ரைடேவும் ஒரு இறக்கம், இன்னைக்கும் ஒரு இறக்கம். நார்மலாக நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஒரு இறக்கத்தை எதிர்பார்ப்போம். எக்ஸாக்டாக அந்த இறக்கம் வந்து நம்மளுக்கு ஃப்ரைடேவே ரீச் ஆயிருச்சு. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான க்ளோசிங் அந்த லோ கட்ட தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த ட்ரெண்ட் லைன் வந்து கிளியராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோன் நம்மளுக்கு திரும்பவும் ரீச் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அது நம்மளுக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 7th ஆகஸ்ட் ஒரு கேண்டில் ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லோ பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு இந்த ஜோன் வந்து ரீச் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அது ஒரு அட்ராக்டிவ் பிளேஸ் அப்படிங்கிறத நான் ரொம்ப நாட்களாக சொல்லிட்டு இருக்கேன். இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுடைய பாட்டம் க்ளோசிங் வீக்லி க்ளோசிங் பேஸ் பண்ணி பிரேக் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி ஆச்சுன்னா நம்மளுக்கு லாஸ்ட் கோப்பா 7th ஏப்ரல் அந்த வாரத்துக்கான கேண்டிலுடைய லோ தான் இருக்கும். அதுதான் ஒரு குரூஷியலான லெவல். ஸோ அந்த லெவல் மட்டும் ஐடியில் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்ததான் நம்மளுக்கு 2022 வந்த ஸ்விங் லோ தான் நம்மளுக்கு அடுத்த கட்ட சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இதுவே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் நமக்கு எப்போ ரீச் ஆச்சு அப்படின்னா 2021 ரீச் ஆயிருச்சு. ஸோ அங்கிருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய சைட்வேஸ் இங்கே நமக்கு கிளியரா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து பிரேக் ஆகிறதுக்கான லெவல் தான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா 17th ஜூலை. அந்த கேண்டிலுடைய ஹை வந்து பிரேக் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். பட் அது பிரேக் ஆகவே இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் அப் ஆகிட்டு பிரேக் ஆகுது அப்படின்னா அது நம்மளுக்கு பிரேக் அவுட்டே கிடையாது. அது நமக்கு சஸ்டெயின் ஆகாது அப்படிங்கிறதே நான் சொல்லியிருந்தேன். கிளியரா நமக்கு என்ன எதுவும் சஸ்டெயின் ஆகாம திரும்ப பிரைஸ் ஆக்ஷன் அகைன் வந்து இந்த ரிலையனுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நடந்தது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி கன்சிடரேஷன் நடந்துச்சு அப்படின்னா இதனுடைய ஆப்போசிட் சைடு இந்த இடம் வரைக்கும் வரலாம். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நமக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கிறதுனால இதில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் இருக்கு. அடுத்த மேக்ஸிமம் அது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்ததான் ஃபார்மா. ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 2 ரேஞ்சை சொல்லியிருக்கோம். ஒன்று இந்த லெவல், இந்த ஜோனு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைன். இதுக்குள்ள ஒரு சைட் வேஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாக்டா அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த ரெட் லைன் பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு அடுத்த கட்ட சப்போர்ட்ஸ் பக்கத்துலேயே இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்.
அடுத்ததா நெக்ஸ்ட் 50 ஒரு கிளியர் சைட் பேஸ், ஒரு ப்ளூ லைன், ஒரு ரெட் லைன் மார்க் பண்ணிருக்கும். இதுதான் வந்து ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் நமக்கு இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதை பிரேக் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும். சிமிலர்லி அதே மாதிரி தான் உங்களுக்கு நிப்டி 500 அதே மாதிரி ஒரு லெவல்ஸ் தான் இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைன் ரெசிஸ்டன்ட் லைனை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு கொஞ்ச நாட்கள் சஸ்டெயின் ஆயிருக்காங்க. பட் அந்த லெவலில் நமக்கு ஒரு ரெஸ்டண்டா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. மேபி இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம்னா இனி பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த ரேஞ்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான இப்போதைக்கு ஒரு ரெஸ்டண்டா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு பிரேக் ஆகும்போது நம்ம ஒரு ஃபர்தர் மூவ் இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நிப்டினுடைய டைரக்ஷன் அது எப்படி போயிட்டு இருக்கோ அதே டைரக்ஷன் தான் உங்களுக்கு சென்செக்ஸும் போயிட்டு இருக்கு. பட் சென்செக்ஸ் இனியும் கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனை நம்மளுக்கு பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு கரண்ட் லெவலில் ஒரு ரெசிஸ்டண்டா இருக்க சான்சஸ் இருக்கு. சிமிலரி சப்போர்ட் ஒரு ட்ரெண்ட் லைனா இருக்கிறதுனால இந்த ட்ரெண்ட் லைன் ரீச் பண்ணுச்சுன்னா ஒரு சப்போர்ட்டும் ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேப்ங்கிறது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஃபில் அப் ஆயிருச்சு. பட் இனியும் அக்யூரேட்டா ஃபில் அப் ஆகல. ஒருவேளை திரும்பவும் வந்து அந்த லைனை டச் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கேப் நம்மளுக்கு ஃபில் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அடுத்ததான் மிட் கேப். மிட் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த லைன் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. பட் மைல்டு பிரீச்சஸ் நம்மளுக்கு நடந்துச்சு. அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கன்சல்டேஷனுடைய டாப் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டாங்க. பட் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக வந்த ஒரு பீக், அந்த பீக்ல இருந்து ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. இதை நான் வந்து இப்பதான் நான் நோட் பண்றேன். இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான ரெஸ்டாரண்டாகவும் இருந்திருக்கு. பிளஸ் நம்மளுக்கு ஒரு பெரிய கேப் அப் வந்து பாத்தீங்கன்னா 4th செப்டம்பர் அன்னைக்கு நடந்துச்சு இல்லைங்களா, அதனுடைய லைன் தான் இப்போதைக்கு நம்மளுக்கான ஒரு ரெஸ்டாரண்ட் லெவலா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த லெவல் உங்களுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது மிட் கேப்ல நடக்க சான்சஸ் இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ஒரு ஹாரிசான்டல் லெவல் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த லெவல் தான் நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. இது வந்து அந்த ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டாகவும் இருக்கிறதுனால அதுதான் ஒரு கிளியர் ரெஸ்டாரண்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்மால் கேப்ல ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வரைக்கும் அது கிளியரா பிரேக்அப் ஆகல. ஏன்னா வந்து பிரேக் அவுட் ஆகல. காரணம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேப் நடந்துச்சு 4th செப்டம்பர் அன்னைக்கு. திரும்ப பிரைஸ் ஆக்ஷன் உள்ள வந்துருச்சு. ஸோ அந்த 4th செப்டம்பருடைய ஹை வந்து பாத்தீங்கன்னா 21th ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹையா இருக்கு. ஸோ அதனால அந்த 21th ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹை நம்மளுக்கு பிரேக் ஆகும்போது அது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டா நம்ம எடுத்துக்க முடியும். பிளஸ் இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைனுங்கிறது அக்யூரேட்டா நம்மளுக்கு வந்த மாதிரி இப்போ ஃபீல் வரல. ஸோ 21 ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு டபுள் பாட்டமுக்கான நெக் பாயிண்டாகவும் இருக்கு அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதை பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபர்தர் மூவ் எதிர்பார்த்துக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ். ஸோ டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல மிட் கேப்ல எப்படி நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கும், சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன். அது நம்மளுக்கு எக்ஸாக்டா 4th செப்டம்பருடைய கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் அப்னுடைய ஓப்பனிங் லெவல் எக்ஸாக்டா அந்த ரெஸ்டாரண்ட் கடை நடந்ததுனால தான் அங்கிருந்து இறக்கம் வந்துச்சு. ஸோ அதனால அந்த கேண்டலுடைய ஹையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அது பிரேக் வரக்கூடிய நாட்கள் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த லைனும் சேர்ந்து பிரேக் ஆயிடும். அப்போ அது பிரேக் ஆகும்போது நமக்கு இந்த இடத்துலயும் ஒரு டபுள் பாட்டமுக்கான இண்டிகேஷன் இருக்கு. அதனுடைய நெக் பாயிண்ட் 21th ஆகஸ்ட் கேண்டில் தான். ஸோ அந்த கேண்டலுடைய ஹை பிரேக் ஆகும்போது அடுத்த கட்ட மூவ் நம்மளுக்கு டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி கொடுக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4th ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹையை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் லைன் மார்க் பண்ணியிருந்தோம். அது இங்கெல்லாம் பிரேக் ஆகாம ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஒன்ஸ் அது பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அது கிளியரா சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கான ஹை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ண கேண்டலுடைய ஹை அதுதான் ஒரு ரெஸ்டண்டா இருக்கு. அது நமக்கு பிரேக் பண்ணும்போது ஃபர்தர் மூவ் இங்க கிடைக்க ஆரம்பிச்சிடும் நான் சொல்லியிருந்தேன். பட் அது பிரேக் பண்ணாமே நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே இருக்கு. சிமிலர்லி இந்த ஸ்ட்ரகிள்ல நம்ம மார்க் பண்ண அந்த கிரீன் லைன் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகிட்டும் இருக்கு. அடுத்தது நாஸ்டாக் ஒரு சின்ன ஒரு மூவ் தான். பட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்புக்கு அப்புறம் உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அகைன் நம்மளுக்கு ஒரு சென்டர் லைன், இந்த லைன் தான் நம்ம சப்போர்ட்டா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அது ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த லைன் தான் நம்மளுக்கு ஒரு ஹோப்பா இருக்கு. அது ஒரு பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட ஃபால இந்த கிரீன் லைன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் S&P 500. இங்கேயும் வந்து அதே இண்டிகேஷன்ஸ் தான். பட் நியூ ஆல் டைம் ஹையை ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அங்கிருந்து ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆல் டைம் ஹை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா இண்டெக்ஸும் ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரகிளுக்கான ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது நமக்கு பிரேக் ஆகும் போது இந்த லைன் நமக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஒரு பீக்ல இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இறக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற ஒரு டவுட் தான் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த ஒரு தாட்ல பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பார்த்துக்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு நம்ம இந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா 2 லெவல் மார்க் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் லெவல் ரீச் ஆயிருச்சு. அதுவும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரேக் ஆயிருச்சு. அடுத்தது எனக்கு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் லெவல் தான். ஸோ இதுவும் நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு நிறையவே இருக்கு. பட் அதனுடைய மூவ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு குயிக்கா இருக்கு பாருங்க. ஸோ நம்ம சொன்னதுதான் எப்ப நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பிரேக் அவுட் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 29th ஆகஸ்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய கேப் அப், நல்ல ஒரு அப் மூவ். இப்போ ஸ்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு அப் மூவ்ல போயிட்டு இருக்கு. காரணம் இந்த லாங் கன்சல்டேஷன் அதுக்கான பவர் வந்து நம்மளுக்கு இப்போ கிடைச்சதுனால கண்டினியூஸா உங்களுக்கு அப் மூவ் போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை ஒரு சப்போர்ட் லைனா எதிர்பார்க்கலாம். தென் அது ஒரு பிரேக் ஆனாலும் ஒருவேளை இந்த கன்சல்டேஷனுடைய டாப் ரீச் ஆச்சு அப்படின்னா
அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக சில்வர் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த லைனை ரீச் பண்ணட்டும் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் ரீச் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வேற எந்த வித டெக்னிக்கல்ஸும் இதில் ஃபார்ம் ஆகவே இல்லை. இப்போ நம்மளுடைய எல்லா லெவல்ஸுமே பிரேக் ஆகிட்டு போய்கிட்டே தான் இருக்குது. அடுத்ததாக க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ண அந்த பேட்டர்ன்ங்கிறது வந்து கிளியராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த லைனை ரீச் பண்ணும்போதே நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டாக எதிர்பார்த்துருந்தோம் இந்த ட்ரெண்ட்லைனை பேஸ் பண்ணி. அதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன டிஃபரன்ஸ்லேயே அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு ஃபால், ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட்லைன் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால மேபி அது வரைக்கும் வந்தாலும் நமக்கு ஒரு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் கிளியராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த ஜோனுக்கான இண்டிகேஷன் நம்மளுக்கு இப்போதைக்கு நெக்லெக்ட் ஆன மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருங்க. அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.